கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளைக்கு ஏப்ரல் 23. நாளைக்கு என்ன ஸ்பெஷலு? ஓட்டு போடணும். யார் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குது? எல்லாம் கை தூக்கு, ஓட்டுக்கெல்லாம் கை தூக்குங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஓட்டு போடணும். ஆமேனா? ஓட்டு போட வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா நம்முடைய கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நியமிக்கிறவர். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் நிறைய பேர் நல்லா கேன்வஸ் பண்ணி நல்லா பிரச்சாரங்கள், தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓய்ந்து போனாலும் இவங்களாம் நல்லா பிரச்சாரம் பண்ணாங்க, இவங்களாம் நிறைய சலுகைகள் அறிவித்திருக்கிறாங்க, அதனால் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு யார் சொன்னாலும் நம்முடைய கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எதை நமக்கு வலியுறுத்துறார் அப்படின்னா, நம்முடைய கர்த்தர் மனிதனுடைய அரசாட்சியில், மனிதனுடைய ராஜ்யத்தில் அவர் அசைவாடுகிறவர். அவர் சித்தம் இல்லாமல் ஒருத்தரும் ஒரு பொறுப்புக்கும் வர முடியாது இல்லையா? ஒவ்வொரு பொறுப்பையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நமது கர்த்தர் தான் கொடுக்குறார். அதனால் நல்ல வெயில் காயுது, வெயிலுக்கெல்லாம் பயந்து சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க, போய் ஓட்டு போடுங்க. அது ஓட்டு போட வேண்டியது நம்முடைய கடமை. அதை அதே சமயம் அதை துஷ்பிரயோகமும் பண்ணாதீங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சரி, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55 6வது வசனம். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நல்லா கவனிக்கணும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வது எது என்றால் ஜபம் மட்டுமே நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யும். அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி என்ன பண்ணணுமா? கூப்பிடணுமா? நம்ம என்ன காரியங்கள் நமக்கு வாய்க்க செய்வதாக இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்துவது எது என்று சொன்னால், யார் என்று சொன்னால் தேவன் மட்டுமே. தேவன் மட்டுமே நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடத்துகிறவர். அப்படி தேவன் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில் போகிற மிக உன்னதமான அனுபவம் தான் ஜபம். நல்லா கவனிங்க, ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஜபத்தினால எல்லா காரியங்களையும் சாதித்து விடலாம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது எது என்று சொன்னால் ஜபம். தேவனோடு நாம் பேசுகிறோம். ஜபம் என்றால் தேவனோடு நாம் பேசுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனோடு கூட நாம் பேசுகிறோம். ஜபத்தில் மட்டும்தான் எல்லா காரியங்களும் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த காரியமாக இருக்கட்டும், நீங்க அது நல்லது கெட்டது எதுவோ, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுன்னு சரின்னு படுது. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காரியம்லாம் வாய்க்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு நடக்கணும் ஆண்டவரே, நாங்கள் இப்படி நெருக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், இப்படி பயந்துருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த காரியம் வாய்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் முதல்ல அவரை நோக்கி கூப்பிட பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா காரியமும் எங்கே தான் நமக்கு தேவன் வாய்க்க பண்ணுறாருன்னா ஜபத்தில் தான் வாய்க்க பண்ணுகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட உலக அரசியல் நல்ல அதிகாரம் படைத்தவர்கள், நல்ல பணம் படைத்தவர்கள், பணத்தை வைத்துக்கொண்டு அல்லது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்னும் எதையோ வச்சுலாம் நம்ம முட்டி மோதி பார்ப்போம். ஆனால் அங்கெல்லாம் ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் நீ ஜபத்தில் நீ முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி நீ கூப்பிடுகிற அந்த ஜபத்தில் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்து விடலாம். எல்லாம் ஆமென் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜபத்தில் மட்டும்தான் வாய்க்கும். ஏனென்றால் தேவன் சர்வ வல்லவர். அவருடைய சமூகத்தில் போய் நாம் நிற்கும்போது அவர்தான் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இப்போ உலகத்தில் ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம ஹெல்ப்பு கேட்போம். ஐயா, கொஞ்சம் எனக்கு இந்த ஹெல்ப்பு தேவை, நீங்கள் இதை செய்து கொடுங்க, அல்லது வேறு ஏதாகிலும் ஒரு உதவி கேட்போம். அவங்க என்ன செய்வாங்க, அந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வாங்க. அல்லது நம்ம குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு நெருக்கமோ இல்லை ஒரு 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 விதமான சூழ்நிலைகள் மாற்றமோ இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே குடும்பத்தில் ஒரு வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் ஒன்றுமே நடக்காது.
நல்லா கவனிங்க, எல்லா காரியமாக இருந்தாலும் அது நமது தேவனுடைய சமூகத்தில் போய் நின்னோம்னா அவர்தான் என்ன செய்கிறார் என்றால் எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஜபத்தில் மட்டும்தான் நான் எல்லா விதமான ஜெயத்தையும் பெற முடியும். எல்லா கையை வித்துறாமேன்னு சொல்லாமா? நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போகிறீர்கள், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்ல போகிறேன், புரிந்து கொள்ளுங்க. ஆனால் அப்படி இருந்தும் சில பேர் கேள்வி கேட்பீங்க, நான் ஜெபிக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் வந்து எங்கள் வீட்டில் இவ்வளோ தேவைகள் அல்லது மற்ற காரியங்கள்லாம் இருக்குது, நான் ஒரு சில காரியத்துக்காக நான் நீண்ட நேரமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனால் என் ஜெபத்துக்கு பதிலே வரல அப்படின்னு சில பேர் சோர்ந்து போயிருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் நல்லா புரிந்து கொள்ள போகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 55:6 வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டு அடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போ நமக்கு ஒரு மனுஷங்கிட்ட போய் எனக்கு உதவி வேணும், அல்லது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய், ஒரு வல்லமை படைத்தவர்கிட்ட போய் எனக்கு உதவி வேணும்னு அவர்கிட்ட நோக்கி தான் நம்ம கேட்குறோம். உண்மையா இல்லையா? நல்லா கவனிங்க. ஐயா எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு மனுஷங்கிட்ட நோக்கி தான் கேட்கிறோம். நமக்கு எல்லா உதவிகளும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு மனிதனை நோக்கி கேட்கிறோம். ஜபம் என்பது என்ன? தேவனை நோக்கி கேட்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜபம் என்பது, ஜபத்துடைய வல்லமையை தெரிந்து கொள்ளுங்கள். ஜபம் என்பது அவ்வளவு பெரிய வல்லமை உடையது. இப்போ ஒரு சாதாரண, இன்னைக்கு நிறைய எலெக்ஷன் டைமில் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நல்ல வீதியில் வந்து பயங்கரமாக அப்படியே உங்கள் மேலே நான் ரொம்ப அன்பாகிறேன், தோசை சுட்டு ஓட்டு சேகரிப்பாங்க, அப்புறம் துணி துவைச்சி ஓட்டு சேகரிப்பாங்க, அப்புறம் டீ போட்டு ஓட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் காலத்துக்கு மட்டும், இப்போ இந்த எலெக்ஷன் டைம் மட்டும்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பதவிக்கு வந்துட்டாங்கன்னா நாம் போய் அவங்கள தரிசனத்துக்காக போய் நோக்கி நிற்கணும், அவங்க முகத்தை நோக்கி. அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல அதுக்கு ஏற்ற ஈக்குவலான ஆட்களை வச்சு தான் அவர் பேசுவார். நல்லா கவனிங்க, ஒரு உயர் அதிகாரியே அவங்க ஈக்குவலான ஆட்களை வச்சு தான் பேசுவார். அதனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோமே, நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். ஆமேன்னு சொல்லாமா? நம்ம எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நாம் கேட்குறோம், தேவன் அதுக்கு நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். ஆக ஜபம் என்பது அவரை நோக்கி. சரி, ஒன்று வசனத்தோடு வாசிங்க. தானியேல் இந்த ஜபத்தை எப்படி செய்தார் பாருங்களேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில், தானியேல் புத்தகம் 9வது அதிகாரத்தில் 9வது 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நல்லா கவனிங்க, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி. நல்லா கவனிங்க, ஜபம் அப்படின்னா என்னது? தேவனை நோக்குகிறோம், தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆமென்னா இல்லையா? இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல, இப்போ நம்ம தலைவர்கிட்ட போய் நிற்கிறோமா, அல்லது விஓஓ கிட்ட போய் நிற்கிறோமா, அல்லது கலெக்டர் கிட்ட போய் நிற்கிறோமா, அல்லது ஒரு எம்எல்ஏ கிட்ட போய் நிற்கிறோமா, நமக்கு அந்த ஒரு பவர் நமக்கு என்னன்னு தெரியும். அதே மாதிரி தான் ஜபம் என்பது தேவனை நோக்கி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை நோக்கி, அவரை நோக்கி, அவரை நோக்கி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் ஜபத்தில் மட்டும்தான் ஆகும். ஆமேன்னு சொல்லாமா? ஜபத்தில் மட்டும்தான் எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்கிறார். ஏனென்றால் அந்த ஜபத்தில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். இப்போ தேவன், நம்ம வந்து மனுஷர்கள் எல்லாரும் நம்மளை போல இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி போய் நோக்கி பார்த்து அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு வந்துடுறோம். ஆனால் தேவன் அதரிசனமாக இருக்கிறாரு, அவர் எப்படி நோக்கி பார்க்கறது? இங்கே தான் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது, ஏன் ரொம்ப டிலே ஆகுது, இன்னமும் என் ஜபத்துக்கு பதில் வரலையே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவரை முதல்ல நாம் கண்டு அடைய வேண்டும். நம்முடைய தேவன் நித்தியராக இருக்கிறார், அதரிசனமானவராக இருக்கிறார். அவர் மனுஷரால் கண்டிராதவர், காணக்கூடாதவர். ஆனால் சத்தியத்தில் மட்டும்தான் அவரை காண முடியும். டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கணும்.
நல்லா கவனிங்க, எல்லா காரியத்தையும் தேவன் ஜபத்துல வாய்க்க செஞ்சிடுவார். நீங்க என்ன வேணும்னு கேட்டாலும் ஜபத்துல மட்டும்தான் காரியம் முடியும். ஏன்னா தேவனே அந்த காரியத்தை செய்கிறார். அப்பா, எனக்கு இந்த காரியம் வேணும் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி விஷயத்தில் நெருக்கப்பட்டுக்கிற ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க தேவன் கிட்ட கேட்டுட்டீங்கன்னா, தேவன் அதை அப்படியே என்ன பண்ணுவாரு? செய்கிறவர், அப்படியே செய்வார். நீங்க ஜெபம் பண்ணி வேணா பாருங்க. சரி, இல்லைங்க பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எனக்கு எந்த காரியம்லாம் வாய்க்கலையே அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? ஒரு சோர்ந்து போயிருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவனை ஃபர்ஸ்ட் நீங்க காண வேண்டும், அவரை கண்டடைய வேண்டும், அதாவது அவரை தரிசிக்க வேண்டும். நம்முடைய மன கண்ணுல அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இப்ப கலெக்டர் கிட்ட போயிட்டு, ஹலோ சார், விஓஎஸ் சார் கொஞ்சம் வாங்கல அப்படின்னு கூப்பிடுவீங்களா? அது எவ்வளவு பெரிய துஷ்பிரயோகமா இருக்கும் இல்லையா? அது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய தயவு என்ன என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, அவரை காண வேண்டும், அவரை நீங்கள் கண்டடைய வேண்டும், அவரை நீங்கள் அவரை பற்றின செய்திகளை, தேவனை பற்றின அந்த காரியங்களை நீங்க நல்லா கேட்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி, இப்ப உதாரணத்துக்கு இப்போ நல்லா தெரியாத மாதிரி நான் உங்களுக்கு உதாரணங்களை சொல்லுகிறேன். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார், அவர் தான் அமெரிக்காவுடைய அதிபர். அவர் யாரு என்ன ஏதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவரை பற்றின செய்திகள் வெளிப்படும் போது, அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செய்திகள்லாம் வெளிப்படும் போது, அவருடைய கேரக்டர் என்ன, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடனுடைய கேரக்டர் என்ன, அவருடைய ஆட்சியை வச்சே என்ன பண்ணனா நமக்குள்ளே என்ன பண்ண ஒரு கன்க்ளூஷன் நமக்குள்ள ஒரு ஒப்பீனியன் வரும், நம்முடைய கருத்து வரும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்போ நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்லா கவனிங்க, இந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை பற்றி நமக்குள்ள ஒரு கருத்து வருகிறது, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்னு சொல்லி. அதே போல நமது தேவன் இந்த சத்தியத்தில் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எதுல இருக்கிறாரு? இந்த சத்தியத்தில் இருக்கிறார். அவரை நாம கண்டுட்டோன்னு வச்சுங்களேன், அவரை கண்டுவிட்டோம் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய அனந்த ஞானம், அவருடைய மகிமை, இத ஃபர்ஸ்ட் நல்லா கேட்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய சொந்த கருத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவாங்க. யாரை நோக்கி பண்ற? நல்லா கவனிங்க, டிஃபரெண்டா புரிஞ்சுங்க. யாரை நோக்கி நீங்க ஜெபம் பண்றீங்க, யாரை நோக்கி கேட்கறீங்க? அப்ப அவரை நோக்கி கேட்கறது அப்படின்னா என்னன்னா, முதல்ல அவரை பத்தின அந்த செய்திகளை, அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை குறித்த செய்திகளை நீங்க கேட்டு உங்க இருதயத்தில் அவர் அப்படியே நீங்க நோக்கி பார்க்கணும். உங்களுடைய மனக்கண்ணில், நம்முடைய ஆத்தும அறிவில் என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம நோக்கி பார்த்தோம்னா, நம்ம கிட்ட நெருங்கி இருப்போம், நம்ம ஆண்டவர் கிட்ட நெருங்கி இருப்போம். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம கிட்ட நெருங்கி இருப்போம். ஜெபம் அப்படின்னா அவரை நோக்கி பார்த்து நாம் அவரை கேட்பது. அப்ப அவர் நோக்கி பார்க்கணும்னா அந்த சத்தியபரனை, உண்மையான அந்த சத்தியத்தின்படி நாம் நம்முடைய ஆத்துமாவில் அறிந்திருக்க வேண்டும். ஆமேனா? ஆமேன் சொல்லாமா? அவரை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, என் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிஞ்சிருப்பீங்கன்னா, நீங்க கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க. அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ஏசாயா 55:6 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நல்லா கவனிக்கணும், அவரை தேடுங்க. அவரை கண்டடையக்கிற சமயம் இது. உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சான்ஸ் இது. இந்த வாழ்க்கை கர்த்தரை காணும்படியாக, அவரை தேடுவதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை இது. அவரை கண்டடையத்தக்கதாக தேடுங்கள். ஒவ்வொரு நாளும்
இயேசு ராஜாவை பற்றின அந்த ரகசியங்கள் நம்மெல்லாம் இன்னைக்கு நீங்களாம் தேவனுடைய சபைக்கு வருகிறீர்கள், வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டு 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 அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எத்தனை பேரை சொல்றது புரியுது? நீங்க மெசேஜ் நோட்டு வச்சிருக்கிறீங்க, உங்க மெசேஜ் நோட்ல ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தேவனை பற்றி நான் என்ன அறிந்து கொண்டேன், நீங்க உங்க புரிந்து கொள்ளுதல்ல என் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி அறிஞ்சு 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 அப்படியே முழு உருவமா அப்படியே சர்வ வல்லமை அப்படியே கண்டுட்டு இருப்போம். இப்போ நாம அவர் கிட்ட நெருங்கிட்டு இருப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அப்புறம் அவர் சமீபமா இருக்கையில், இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நல்லா கவனிங்க. இப்போ நான் அவரை கண்டுட்டேன், இப்போ நான் சமீபமா இருக்கிறேன், நான் கர்த்தர் கிட்ட நெருங்கி இருக்கிறேன். நீங்க சத்தியத்தை அறியாம, நீங்க சத்தியத்தை கேட்காம, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சத்தியத்தை உங்க மனசுக்குள்ள போட்டு அப்படியே நீங்க தியானம் பண்ணி என் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய மகிமை என்ன என்பதை நீங்கள் அறியாமல் நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அது அவர்கிட்ட போய் சேராது. சில பேர் ஜெபம் பண்ணானா பட்டு நடந்துரும். ஏன் தெரியுமா? எல்லாம் கவனிங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனை பற்றின பூரண அறிவை வச்சுக்கின்னு தேவனுடைய திவ்ய சுபாவம் என்ன என்பதை இவங்க புரிஞ்சுக்கின்னு இருப்பாங்க. ஆண்டவரே, இவங்களுக்கு இந்த காரியத்துக்காக நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணுவாங்க, பட்டு நடக்கும். உடனே கர்த்தர் செய்வார். டிஃபரெண்ட் புரிஞ்சு போச்சா? இப்ப நீங்க கர்த்தரை அறிந்திருக்கிறீர்கள், சபைக்கு வரீங்க, இப்ப தேவனை பற்றி, தேவனை கண்டடையும்படியாய், அவரை தரிசிக்கும்படியாய், அவரை என் மனக்கண்ணில் அவரை பார்க்கும்படியாகத்தான் வருகிறோம். ஆமென் சொல்லாமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப தேடுகிறோம், என் தேவனுடைய சுபாவம் என்ன, அவருடைய திவ்ய சுபாவம் என்ன, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, இதெல்லாம் உங்க மைண்ட்ல வந்துருச்சுன்னா நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த மனநிலையில நீங்க அப்படி டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஆண்டவரே, உங்க மனதுருக்க எப்படிப்பட்டது ஆண்டவரே, அப்படியே அவர் இறங்குவார். ஆமென் சொல்லாமா? நிறைய பேருடைய ஜெபம் ஏன் இன்னைக்கு கேட்கப்படுறது இல்லை? நீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்க, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமொழிகள் 28:9 மறுபடியும் அந்த வசந்த வாசிங்களேன். நீதிமொழி 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பு. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய 1.25 மணி நேரம் உட்காந்து பேசுறோம். கவனிங்க. இப்ப நீங்க வீட்டில் போயிட்டு எத்தனை பேரு ஆண்டவரே நீங்க எவ்வளவு நீங்க குடும்பத்தின் தேவனா இருக்கிறீங்க, அப்படியே நீங்க கேட்ட செய்தி உங்க சிந்தனையில ஓடிக்கினே. அதுதான் வேதத்தை கேட்பது. வேதத்தை கேட்பது என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை உங்க நினைவுல இருந்து கொண்டே இருக்கும். அவரை பற்றின, தேவனை பற்றின நினைவுகள். நல்லா கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, இது அருவருப்புன்றாரு. நீ கர்த்தருடைய வேதத்தை நீங்க கேட்கலன்னா, அவருடைய செய்தியை நீங்க கேட்கலன்னா, இப்போ நீங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சபைக்கு வருவாங்கன்னா அவங்க சனிக்கிழமை ஒரு நாள் முழுக்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியை கேட்கறதுக்காக உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி அல்லது நைட் ப்ரேயர் பண்ணி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக அவ்வளவு ப்ரிப்பரேஷனாக வருவாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்காக பேசுங்கப்பா, உங்கள் வேத வசந்த நான் கேட்கணும் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே, என் இருளெலாம் அகலணும் ஆண்டவரே, என் இருளெலாம் அகன்று போகணும் ஆண்டவரே, உங்களை பற்றின செய்தியை நான் தியானிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையில், மனோ வாஞ்சையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவ சமூகத்துக்கு வருவாங்க. பெரோயா பட்டணத்தார் என்ன செய்வாங்கன்னா, காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்தார்கள், தேடினார்கள். என் கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே செய்தி தான் கேட்குறீங்க, எல்லாரும் ஒரே சத்தியத்தை தான் கேட்குறீங்க. ஆனால் உங்களுடைய வேத அறிவின்படியான
அந்த வார்த்தைகளை நீங்க உங்க மனதுல நிறுத்தும் போது தான் நீங்க கர்த்தர் கிட்ட நெருங்கி இருப்பீங்க. நீங்க கிட்ட நெருங்கி இருப்பீங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என் செல்ல பிள்ளையா இருக்கிற, நீ அப்பாவை அறிந்திருக்கிற, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும். நீ என் கிட்ட நெருங்கி இருக்கிற. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடுங்கள். அவரை தேடணும். என் கர்த்தரை நான் அறியணும். அவருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கணும். இந்த வேதத்தின் மேல நான் இரவும் பகலும் வாஞ்சியா இருக்கிறேன், மனோவாஞ்சியா இருக்கிறேன். என் தேவனை பத்தின செய்தி எனக்கு வேணும்ன்ற ஒரு விஷன் நமக்கு இருக்கணும். அப்போ என்ன பிரச்சனைன்னா, கர்த்தருடைய அந்த வேத வசனத்தை கேளாது இருக்கிற அந்த ஜனங்களுடைய ஜெபம் அருவருப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய தேவைகளுக்காக தேவ சமூகத்துக்கு போவாங்க. ஆனால் தேவனை பற்றி சொன்னால் கேட்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தோன்னா, இப்போ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மெசேஜ் கேட்கும்போது கொட்டாய் விட்டுன்னு இருப்பாங்க, இல்லைன்னா தூக்கிக்கின்னு இருப்பாங்க. இவங்கெல்லாம் அருவருப்பானவர்கள். என் கர்த்தர் யார் என்று நான் தெரிந்து கொண்டால்தான் நான் அவரை நோக்கி ஜெபிக்க முடியும். சங்கீதக்காரன் நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஜெபம் அப்படின்னா என்னன்னா, அவரை நோக்கி ஜெபிப்பது. 55ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 55ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். நல்லா சொல்றாருங்க, கவனிங்க. தேவனே, என் ஜெபத்தை கேளுங்க, மறைஞ்சிடாதீங்க. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. மறைஞ்சிட்டு பாருங்க, நீங்க கண்ணை மூடுறீங்களே வச்சுங்களேன், எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க ப்ளீஸ். இது மட்டும் புரிஞ்சுங்க. நீங்க கண்ணை மூடுறீங்க, இப்போ கண்ணுக்கு முன்னாடி யார் தெரியுது? நம்முடைய ஆத்துமா தான் ஜீவன் உள்ளது. அதுக்கு ஆத்துமாவுக்கு அழிவு கிடையாது. இந்த மனுஷன் என்பவன் ஆத்துமா தான் மனுஷன். இப்போ வாலிப பிள்ளைங்கள கொஞ்சம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. நீங்க கண்ணை மூடுறீங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, துணி துவைச்சிட்டு வந்திருப்பாங்க, கண்ணை முன்னே துணி துவைக்கிறது தான் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேர் வேலை செஞ்சுட்டு வந்துருப்பீங்க கம்பெனியில். நீங்கள் கண்ணை மூடினா நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ அதுதான் ஓடிக்கின்னு இருக்கும். அந்த அளவுக்கு மனது ஒரு மாம்சீகத்தில் மாட்டிக்கின்னு இருக்கும். ஆனால் கவனிங்க, இப்போ தாவீது ஜெபிக்கிறாரு, எனக்கு நீங்கள் தூரம், எனக்கு மறைஞ்சிடாதீங்க ஆண்டவரே. நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்? அவரை பூரணமாய் அறிந்திருக்கிறார், அவரை பூரணமாய் தேடி இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை தேடுறீங்க? இப்ப கவனிங்க, நான் கர்த்தரை காண வேண்டும் என்றால் அவரை நான் தேட வேண்டும். அவர் எங்க இருக்கிறார்? இந்த சத்தியத்தில் இருக்கிறார். அவரை நீங்க தேடிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவரை கண்டுட்டீங்க. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ தேவ சமூகம் எப்ப எல்லாம் கூடுகிறதோ, எப்ப எல்லாம் சபை கூடுகிறதோ, அப்பெல்லாம் ஆவியானவர் தேவனை பற்றிய ரகசியங்களை பேசுகிறார். அப்போ நீங்க கூர்ந்து கவனிக்கணும், என் தேவன் எப்படிப்பட்டவர், என் தேவனுடைய சுபாவம் என்ன, அவருடைய சர்வ வல்லமை என்ன, அவருடைய அன்பு என்ன என்பதை அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ரொம்ப கவனமா என்ன செய்யணும்னா, இந்த வேத வசனங்களை கேட்கணும். அப்படி கர்த்தரை தேடுறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில என்னென்னைக்குமே ஒரு மகிமையான தரிசனம், அவங்க வாழ்க்கையில் எங்கேயுமே தோல்வி இருக்காது. ஏன்னா அவங்க கிட்ட நெருங்கி இருக்கிறாங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீ அவரை கண்டுட்ட அப்படின்னா அவர் என்னைக்குமே உன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். நேபுகாத் நேச்சார் அவருடைய இராணுவ தளபதி ரப்சாக்கே இவங்கெல்லாம் சேர்ந்து எருசலேமுடைய அலங்கத்தை எல்லாம் இடித்து போட்டுட்டு, மொத்தத்தையும் தீக்கரையாக்கி கொளுத்திட்டு, தேவாலயத்தெல்லாம் இடித்து போட்டு எல்லாவற்றையும் நாசமாக்கி எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்க. ஆனால் இப்பொழுது எல்லா ஆட்சியெல்லாம் மாறி இப்போ மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்திருக்கிறது. இப்போ எஸ்தருடைய ஆட்சி காலம் அது. அந்த நாட்களில் நெகேமியா அங்கே ராஜ அரண்மனையில் இருக்கிறாரு. இப்போ நெகேமியா அங்கே அரண்மனையில் இருக்கும்போது இங்கே எருசலேமிலிருந்து வந்த சில சகோதரர்கள் எருசலேமுடைய அலங்கம் எல்லாம் அங்கே இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அலங்கமே இல்லை அப்படின்னு சொன்னதும், நல்லா கவனிங்களேன்,
நெகேமியா என்ன செய்வார்னா மனசுக்குள்ளேயே அழுது, ஆண்டவரே இடி மாறி அப்படியே அவருடைய இருதயம் எல்லாம் இடிந்து நல்லா உடைந்து உட்கார்ந்து அழறாரு, உபவாசம் பண்ணி கதறாரு. கதறிட்டு போய் இப்போ ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. ஜபம்னா என்ன, அவரை கண்டடைகிறதுனா என்ன, யாருடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார்? தேவனை தரிசித்தவர்கள் தரிசித்து கொண்டே இருக்கணும், அவள் தாங்க. இதுதான் தேவனுடைய கான்செப்ட். இப்போ இப்போ நெகேமியா என்ன செய்வார் அப்படின்னா, ராஜா கிட்ட போய் நிற்பார். ராஜா கிட்ட போய் பர்மிஷன் கேட்க போறாரு. நாங்கள் வந்து எங்கள் சொந்த தேசத்துக்கு போய் எங்கள் நகரத்தை நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ ராஜா வந்து கேட்குறாரு நெகேமியா கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் அதுல 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நல்லா கவனிங்க, ராஜா யாரை பார்த்து இப்ப கேட்கிறாரு? நெகேமியாவை பார்த்து கேட்கிறாரு. அப்போது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, சரி வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க. இதாங்க இது வந்து ஒரு பூரணமாக்கப்பட்ட ஒரு ஆத்மாவினுடைய, ஒரு மனிதனுடைய ஒரு ஜீவியத்தை தான் இது காண்பிக்கிறது. கர்த்தர் அண்டில நெருங்கின, தேவ சமூகத்தில் நெருங்கின, அவருடைய ஆத்துமாவில் அவருடைய இருதயத்தில் கர்த்தரோடு கூட இசைந்து விட்ட, கர்த்தரை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்ட ஒரு அனுபவம் தான் இந்த நெகேமியாவினுடைய அனுபவம். ராஜா முன்னாடி நிற்கிறாரு, நல்லா கவனிக்கணும். ராஜா முன்னாடியே நிற்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. இதுக்கு இடையில பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன ஜபம் பண்ணியிருப்பாரு? எல்லாம் என்ன பாருங்க பார்க்கலாம். இப்போ ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறாருங்க. உனக்கு என்னப்பா வேணும், உன் காரியம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே வெயிட் பண்ணி, இங்கே சம்பவம் எப்படி சொல்லுது தெரியுமா? பாருங்க, ஜபம் என்பது தேவ சிந்தை. இதை நான் உங்களுக்கு எவ்வளோ பலமுறை சொல்லிட்டேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், நீங்க தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா நீங்க பூர்ணமாக்கப்பட்டவங்க. ராஜா கேட்கிற கேள்விக்கு இவர் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் அந்த அறையில போயிட்டு நான் ஜெபம் வந்து நான் சொல்றேன் அப்படிலாம் இல்லை. அந்த ஸ்பாட்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, நல்லா கவனிங்க, அல்லது யாரையோ ஒரு பெரிய ஆளை பார்க்க போறீங்க, அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்தில் மாட்டிக்கிறீங்க, சக்குன்னு ஆண்டவரே அவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம், உடனடியாக அது என் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அங்க வசனம் தெளிவா சொல்றாரு, பரலோகத்தின் தேவனை நோக்கி. இந்த பரலோகத்தின் தேவன், இந்த பரலோகம் என்கின்ற அந்த தரிசனம் நமக்குள்ள மகிமையா வர வேண்டும். பிள்ளைங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, பிள்ளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு சிக்காயிருச்சு, நல்லா கவனி, உடனடியாக பாருங்க, உங்க கை அந்த பிள்ளை தலைமையில போறதுக்கு முன்னாடி உங்க கண்ணு கர்த்தரை நோக்கி ஜபத்துல மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பூரணப்பட முடியும். ஜபத்துல மட்டும்தான் நீங்க எல்லா காரியத்தை சாதிக்க முடியும். அந்த ஜபம் உங்களுக்கு வல்லமையாக இருக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். ஆமென் சொல்லாமா? நீங்க கர்த்தரை தரிசிக்கணும்னா, அவரை கண்டடையணும்னா முதல்ல அவரை தேடுங்க. உங்க கையில் இருக்கிற பைபிள் வசனத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கூர்ந்து கவனிங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையே அவரை தேடுவதற்கான வாழ்க்கை தான். அவரை தேடுறவங்களை அவர் கைவிட மாட்டாருங்க. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்க. ஆமேனா? தேவனை கண்டடையணும். ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பூரணமா அவரை பத்தி தெரியணும்னா அவரை பத்தின நியூஸே தேடணும். ஆமேனா இல்லையா? ஆமேனா? அப்போ அதரிசனமா இருக்கிற தேவனை கண்டறினா அவரை பற்றின நியூஸையே, அவரை பற்றின மெசேஜையே கேட்கணும். நீங்க ஆரம்ப நாட்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுராஜா நாமத்துக்கு மகிமையாக சொல்லுகிறேன், நான் இந்த கழனிலே கிடப்பேன், நம்ம ஊர் கழனிங்களே கிடப்பேன்.
எப்படின்னா நைட்டு வரைக்கும் போயிட்டு நம்ம அப்படியே அந்த மெசேஜ், பல பேருடைய மெசேஜ் நான் கேட்பேன். நிறைய பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அவங்களுடைய அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு வாஞ்சியாக இருக்கும். என் தாகமே அடங்காது. ஏன் தான் எனக்கு தூக்கம் வருதோ தெரியலையேன்னா நான் வருத்தப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணுமே. அவர் அந்த தேடுதல், அவரை தேட 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 கண்டுபிடிச்சிடுவோம். அவரை கண்டுட்டோம்னா பக்கத்தில் இருக்கிறோம். அந்த ஜபம் அவ்வளவு பவராக இருக்கும். நீ வேதத்தை கேட்காம, பைபிளை வாசிக்காம, ஏதோ சர்ச்சுக்கு நானும் கடமைக்கு வந்தேன் அப்படின்னு வந்துட்டு போனா யாருக்குங்க நஷ்டம்? தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்தை நம்ம தவற விட்டுறோம். அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுறவங்களை அவர் கைவிடுவதே இல்லை. வாசிங்க சங்கீதம் 9:10 வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சரி, இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ, ஆமெனா பிரதர், என் கூட ஆண்டவர் பற்றி என்ன சொல்லுவீங்களா, என்ன பேசுவீங்களா பாஸ்டர்? இப்போ நான்லாம் பார்த்தோன்னா முன்னாடியெல்லாம் நல்ல மூத்த ஊழியர்கள் அல்லது நல்ல வயது முதிர்ந்த அனுபவம், அதாவது வேதத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள், அவங்க வாயெல்லாம் கலறி விட்டுருவேன். நிறைய கேள்விகள்லாம் கேட்டு நல்லா கவனிங்க. அவரை தேடுற அந்த அனுபவம் இருக்கணும். அவர் நாமத்தை அறிந்தவர்கள். அந்த வசனம் மறுபடியும் வாசி பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எல்லாம் கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கைவிட மாட்டாருங்க. என் கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமை உடையவர்! அவரை நாம் கண்டடைவதற்காகத்தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை நாம் கண்டடையணும். அவரை நாம் கண்டடையணும், பூரணப்படணும். நெகேமியாவுடைய ஜபம் எவ்வளவு ஆச்சரியமானதுங்க. ராஜா கேள்வி கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. அந்த அந்த ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல எப்படி அவர் ஜெபம் பண்ணியிருப்பாரு? அப்ப எந்த அளவுக்கு அவர் கர்த்தரை அறிந்திருக்கிறார், கண்டடைந்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க. உங்க வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்கள் நடக்கலாம், ஒரு சில தோல்விகள் நடக்கலாம், ஒரு சில இழப்புகள் நடக்கலாம், ஒரு சில அவமானங்கள் நடக்கலாம். பதறாதீங்க. என் கர்த்தரை கைவிடல, நான் இன்னும் என் கர்த்தரை கண்டடையத்தக்கதா இன்னும் தேடல, நான் இன்னும் அவரை தேடுவேன். இவ்வளவுதான். நல்லா பதறாதீங்க. ஏன் எனக்குள்ள ஏதோ நடக்குது, கர்த்தரை கைவிட்டது மாதிரி இருக்குது. கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. நாமத்தான் அவரை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். நம்ம அவரை தேடிட்டோம், அவரை தரிசித்துட்டோம், அவரை கண்டுட்டோம், அவருடைய மகிமையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவருடைய மடியில தான் நாம் இருக்கிறோம். நம்ம அவரை விட்டு தூரம்லாம் இல்லை. அவரை கைவிடுவதில்லை. அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பியிருப்பார்கள். அவர் நாமம் யெகோவா என்கின்ற மகிமையின் நாமம் எவ்வளவு பெரிய ஒரு மகிமை தெரியுமா? நல்லா கவனிங்க ப்ளீஸ். கொஞ்சம் நீங்கள் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுங்களேன். அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவ தூதர்கள்லாம் பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி இந்த பூமியில் மண்ணோட மண்ணாக கிடக்குது. ஆனால் தேவன் எதில் இறக்கம் வச்சா தெரியுமா? நீங்கள் என்னை அறியணும், நீங்கள் என்னை கண்டுபிடிங்க, என்னை நீங்கள் ஃபாலோ, என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவனை நம்ம போய் மகிமையில் அங்கே போய் தரிசிக்கிற அந்த தரிசனம் இந்த பூமியில் இருக்கும்போதே நம்ம தரிசித்து இருக்கணும். அந்த அளவுக்கு சத்தியத்தை அறியுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் நீங்கள் சபைக்கு ஓடி வந்தது, நீங்கள் சர்ச்சில் வந்து இந்த வார்த்தையை கேட்டீங்க இல்லையா, உங்களை கைவிட மாட்டார். ஆமேனா? அவரை தேடினீங்க தானே? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு மகிமையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறார். இப்போ கடந்த வாரத்தில் ஒரு பிரதர் ஸ்டான்லி என்ன அவங்க வந்து பிளஸிங் யூத் மிஷன் அவர் ஒரு வாசகத்தை ஒன்று எழுதியிருந்தார். இந்த வேதத்தை முழுமையாக அறியணும்னா எத்தனை யுகங்கள் வேணுமோ தெரியலன்ற மாதிரி ஒரு வாசகத்தை ஒன்று போட்டிருந்தார். ஏன்னா அவங்களாம் இந்த வேதத்தை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கிறவங்க. நான் தான் சொல்கிறேனே, நீங்கள் மூத்த ஊழியர்கள், ஒரு சில குறிப்பிட்ட ஊழியர்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை அவங்க கையாளுகிற முறை, அவங்க பிரசங்கிக்கும் போது அதை கையாளுகிற முறை, அல்லது அவர்கள் தேவனை எடுத்து காண்பிக்கிற அந்த முறைகள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தனியாத தாகம் உடையவர்களாய்,
அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்படி வேதத்தின் மேலே ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனுடைய அந்த தரிசனத்தை நம்மளை பரிபூர்ண பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவார். கையை விட்டு ஆமென் சொல்லாமா? இந்த புதிய ஏற்பட்ட ஊழியத்தில் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பட்ட காலத்தில் வேதத்தை உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிறிஸ்துவின் ஆவியில் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்படலை. மாம்சத்தின்படியே கிறிஸ்து வருவார், தாவீதின் சந்ததியில் வருவார், மேசியா வருவார், அப்படியெல்லாம் வேதத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணின்னு உட்காந்தாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பட்ட காலத்தில் தேவனுடைய ஆவியானவரே நம்ம மேலே வந்து உக்காந்துக்கின்னு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணிக்கின்னு பயங்கரமான ஸ்லாக்கியம். புதிய ஏற்பட்ட சபையில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பரிபூரணத்தை தேவ பயத்தை நமக்கு நம்முடைய இருதயத்தில் கொடுத்துட்டு, பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். டிஃப்ரெண்ட் புரியுதா? பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பட்ட காலத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக மேசியாவை ஆராய்ந்து பார்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அவருடைய திருமுகத்தை அவரை தரிசிக்கணும். அவரை தரிசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே போகிறதுக்கு வசனத்தை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருப்பாங்க கிறிஸ்துவின் ஆவியில். ஆனால் புதிய ஏற்பட்ட காலத்தில் மகிமையடைந்த கிறிஸ்துவை டைரக்டாக சுவிசேஷமாக கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிக்க, மகிமையடைந்த கிறிஸ்துவை அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை கேட்டதும் நமக்குள்ள ஒரு திகில் ஏற்படுகிறது. உடனே நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம். உடனே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்தை நாம் அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த தேடணும். அதை ஒரு தேடுதல் இருக்கணும், நமக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கணும். அந்த தேடுதல் இருந்தால் தான் தேவனை முழுமையாக நாம் கண்டடைய முடியும். அவருடைய மாபெரும் ஏக்கம், தேவனுடைய மாபெரும் ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் இருக்கும்போதே என் பிள்ளைங்க என்னை பூரணமாய் காண வேண்டும். அவரை நம்ம பூரணமாக காணணும், அவரை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் அவரை தேட வேண்டும். அதாவது சத்தியத்தை அறிய வேண்டும். எல்லாரும் சொல்லாமா? சத்தியத்தை நல்லா அறிஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா கூர்ந்து அதுதான் சொல்கிறேன். அதுதான் நீதிமொழிகள் 28:9 வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைக்கிறவனுடைய ஜபம் அருவருப்புன்றாரு. தேவனை பற்றி சொல்லப்படுகிற அந்த பிரசங்கத்தை கேட்கணும். தேவனை பற்றின செய்தி இது. இந்த செய்தியை கேட்கணும். அதே சமயம் நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கும் வேதத்தை வாசித்து தியானிக்கிற அனுபவத்தில் தேவனுக்கு ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்பட்டு நல்ல வேத ஆராய்ச்சி உடையவர்களாக நிற்க வேண்டும். ஆக இப்போ கவனிங்க, இந்த டிஃபரெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. புதிய ஏற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நாம் நெகேமியாக்களாக தேவனை தரிசிக்கிற அனுபவம் உடையவர்களாக எந்த நேரத்திலுமே தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வல்லமை. பிள்ளைங்களுக்கு சின்ன சிக்காயிருச்சு, உடனே தேவனே பாவரிக்கை செய்து தேவனை கண் முன்னாடி நிறுத்தி பாவரிக்கை செய்து ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு குணமாக்கும்னு சொல்லும்போது உடனடியாக தேவன் குணமாக்க வல்லமை உடையவர். அல்லது வேற எந்த நெருக்கத்தில் மாட்டிக்கணும், அந்த நெருக்கத்தில் தேவனே அப்படியே நோக்கி பார்க்கணும். ராஜா கேட்குற பதிலுக்கும் நெகேமியா சொல்ற பதிலுக்கும் இடைப்பட்ட கேப்ல ஒரு வல்லமையான ஜபம் வெளிப்படுமே. ஆனால் எப்படி அது? நெகேமியா தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தரிசனம் நமக்கு வேண்டுமே ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அதில் பயங்கர ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சத்தியத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணால் மட்டும்தான் இந்த வேத வசனத்தை கேட்கறதுக்கான தாகமே வரும். இப்போ சத்தியம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? சத்தியம்னா என்ன? ஒன்றும் இல்லை. மகிமையின் கர்த்தர் நமக்காக சிலுவையில் பலியானார். மகிமையின் கர்த்தர் நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டார். ஏன் அவர் மரத்தில் தூக்கப்பட்டார்? அவர் தேவனுடைய குமாரன். இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். இவர் ராஜாதி ராஜாவாக தேவன் நியமித்திருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களை நியமித்திருக்கிறார். இவர் சர்வ லோகத்திற்கும் அதிபதியாக தேவன் நியமித்திருக்கிறார் என்கின்ற அந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். கலாத்தியா சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. உங்களுக்கு சத்தியத்தை சொன்னனடா, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னனே, இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னாவே பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க.
பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மை பலப்படுத்தி நடத்துவார், எப்பொழுது மகிமையின் கர்த்தரை கண்டடையும்படியாய் நமக்குள்ள இந்த தேடுதலை கொடுப்பார் என்றால், சத்தியத்தை நீங்கள் அங்கீகரித்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நீங்க மனதார அங்கீகரித்து கொள்ள வேண்டும். நீங்க ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாமின் சந்ததியார் அத்தனை பேருமே சத்தியத்தை அறிந்திருந்தார்கள். அந்த சத்தியம் என்ன? என் கர்த்தர் மரத்திலே தூக்கப்பட்டார். ஆக சத்தியம்னா என்ன என்பதை அங்கே சொல்றத பார்க்கலாம். வாசிங்க, கலாத்தியர் 3:1 வாசிங்க பார்க்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். இதுதாங்க அவரை தரிசிப்பது, சத்தியத்தை அறிவது. நல்லா கவனிக்கணும், சத்தியத்தை அறிவது. இப்போ கலாத்திய சபையார் அவங்க எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தாங்க. அப்படி அல்ல. இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கிறார். மகிமையின் கர்த்தரை கண்டடையும்படியாய், அவரை தேடும்படியாய் பிரசங்கிக்கிறார். எப்பா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாய் உங்களை யாரா மயக்கண்டு? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக உங்க கண்ணுக்கு முன்னாடி, அவள் தான் முடிஞ்சு போச்சு. அவர் காயப்பட்டவராய் என் பிதாவின் வலது பரிசில் உட்கார்ந்திருக்கிற அந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் வேணும்னா சத்தியத்தை தேடணும். நீங்க அது உங்க மனசுல என்றென்றைக்கும் நீங்காம நிலைத்திருக்கிற அனுபவம் தான் நெகேமியாவின் அனுபவம். அதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை கண்டுட்டீங்கன்னா அவருக்கு சமீபமாக தான் நீங்க இருக்கிறீங்க. இப்ப நோக்கி கூப்பிடு. ஆமேன் சொல்லாமா? இப்ப நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு எல்லா விதமான காரியத்துக்கு அவர் செவி கொடுப்பார். ஆக கர்த்தரை கண்டடைவது என்றால் என்ன? அவர் மரத்தில் தூக்கப்பட்டவராய் உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி உங்க கண்ணுக்கு முன்னாடி வெளிப்படுத்தி காட்டிட்டனே. என் பிரசங்கத்துல பவுல் சொல்றாரு, என் பிரசங்கத்துல முழுக்க முழுக்க கர்த்தரை தன்னோட கண்டடையும்படி பிரசங்கித்தேன். ஏன்னா கலாத்திய சபையில சில வஞ்சகர்கள் உள்ள புகுந்து நியாயப்பிரமாண போதனையை உள்ள கொடுத்துட்டாங்க. அதில் பாவம் பவுல் மனம் உடைந்தவராய் அவர் மறுபடியும் அந்த இதயத்தில் நொறுக்கப்பட்டவராக மறுபடியும் சத்தியத்தை ஞாபகப்படுத்தி எழுதுறது தான் கலாத்தியா நிருபம். அதில் காண்றார், அங்கே மகிமையின் கர்த்தரை நம்ம கண்மடி காட்டினே, அதான் சத்தியம். அப்போ என்ன அர்த்தம்? குமாரன் மரத்தில் தூக்கப்பட்டார். அவர் அது அன்புதான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம். அவர் அந்த அன்பின் கர்த்தரை நீங்கள் காணும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்பானவர்களே, எந்த காலத்திலுமா இருக்கட்டும், நீங்கள் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை கொண்டு டாக்டரினை கொண்டு நிற்பார். அப்போ ஆபிரகாமின் சந்ததியார் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் மகிமையின் கர்த்தராக அங்கே கொண்டு நல்ல ஒரு பெரிய உயர்வை தேவன் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நல்லா கவனிங்க, அவருக்கு நம்ம சமீபமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயுமே சோர்வு இருக்காது, தோல்வி இருக்காது, ஒரு முடக்கம் இருக்காது, ஒரு நெருக்கம் இருக்காது. அந்த இடத்துல தேவன் ஒரு மகிமையான சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் கர்த்தரை கண்டடைஞ்சிருப்பீங்கன்னா, அவருக்கு நீங்கள் நல்ல சமீபமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு எல்லா ஸ்டேஜ்லையுமே எல்லா நேரத்திலையுமே அங்கே ஒரு பெரிய உயர்வை தான் கர்த்தர் அங்கே கொடுத்து வைத்திருப்பார். ஒரு ராஜாவை குறித்து நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தார். அங்கே சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்யக்கூடிய தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்து அங்கே அந்த ராஜ்யத்தை தாவீதினுடைய கையில் கொடுத்தார். ஆனால் பிற்நாட்களில் சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் சாலமோனுக்கு பிற்பாடு அது ரெண்டாக உடைந்தது. இஸ்ரவேல் என்கின்ற 10 கோத்திரமும் யூதா பென்யமீன் என்கின்ற 2 கோத்திரம் ஒன்றா அது ரெண்டாக போயிருச்சு. அப்போது அந்த யூதாவை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் எல்லாரும் தாவீதின் வம்சத்தை உடையவர்களாக வந்தார்கள். அதில் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் தாவீதுடைய வம்சத்தில் வந்த உசியா என்கின்ற ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு ஒரு பயங்கர ஸ்பெஷாலிட்டி. இந்த ராஜாவுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அன்னைக்கு பயங்கரமான நெருக்கம்.
அசீரியர்கள் உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு பயங்கரமான காலம் அது. பக்கத்தில் சீரியர்கள், இப்படி இந்த பக்கத்தில் எகிப்தியர்கள், பக்கத்திலே பெலிஸ்தியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், இப்படி பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியிலே இருந்த அந்த அந்த யூதேயாவை, அந்த யூதா தேசத்தை இந்த உசியா ஆளுகை செய்து கொண்டிருந்த போது, உசியா ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த போது, கர்த்தர் இந்த உசியா ராஜாவுக்கு எல்லா காரியத்தையுமே வாய்க்க செய்தார். நல்லா கவனிக்கணும். மற்ற ராஜாக்களை விட, மற்ற ராஜாக்கள்லாம் ஆட்சி செய்த அந்த காலத்தை விட, உசியா ராஜாவிட நாட்களில் யூதேய தேசம் ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ளாக கடந்து போனது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எடுத்து வாசிங்க 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம். 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தில் அதில் 3வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். தொடர்ந்து வாசி. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய. நல்லா கவனிங்க. இந்த உசியா ராஜா, நீங்க ராஜாக்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அசரியா அப்படின்னு இருக்கும் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர் இருந்தாருன்னா, அவருடைய தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா. நல்லா கவனிங்க. கர்த்தரின் பார்வை, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தில் இருந்தார். அப்போ இந்த உசியா கர்த்தரை தேடி இருக்கிறார். அவருடைய அந்த தரிசனத்தை பார்க்கும்படியாய் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். இந்த ஒரு வசனமே உசியா ராஜாவினுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான அந்த காரியத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் பயங்கரமான ஒரு புத்திமானாய் இருந்த ஒரு சகரியாவினுடைய அந்த நாட்களிலே தேவனை தேட மனதை இணங்கி இருந்தான். அவனுடைய மனது, இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போய் ஆகணும், அங்கே ஒரு 2 மணி நேரம், ஏறக்குறைய மேக்சிமம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அங்கே போய் உக்காந்துட்டு வந்துடணும் அப்படின்ற மனநிலையில் நிறைய பேர் உள்ளே வராங்க. உள்ளே வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தான் சர்ச்சுக்கு வரேனே, இவங்க என்னதான் இவங்க சர்ச்சுக்கு உக்காந்துட்டாங்கன்னாவே அற்புதம் நடந்துடணுமா, மனதெல்லாம் எங்கேயோ இருக்கும். நல்லா கவனிங்க. உசியாவினுடைய இந்த ஒரு பயங்கரமான ரகசியம் என்னன்னா, இந்த சகரியா எப்படிப்பட்டவர்னா, தரிசனத்தில் தேவனோடு நெருங்கி. இந்த சகரியா யார் என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சகரியாவா என்று சொல்லி சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அங்கே இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் தரிசனம் காண்கிறார். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய். கரெக்டாக தரிசனத்துக்கான அடையாளம் என்ன, தேவன் என்ன சொல்றாரு இந்த தரிசனத்தில்? தரிசனம் காண்றது பெருசல்ல, தரிசனம் எல்லாருக்கும் வந்துடும். ஆனால் அந்த தரிசனத்தில் புத்திமானா இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் இரக்கத்தையும் தேவன் கட்டளிடுவாராக. அந்த நாட்களில் இவன் இந்த உசியா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, 16 வயசு பையன் ஆட்சிக்கு வராரு. 16 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீதுடைய சந்ததியில் வந்தவர். ஆனால் வந்த ராஜாக்கள், மற்ற ராஜாக்கள்லாம் பார்த்தோன்னா நல்லா சுகபோகமாய் வாழ்ந்து எப்படியெல்லாம் இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற மனோபாவத்தில் இருக்கும்போது, ஆனால் இந்த உசியா மாத்திரம் தேவனை தேடின்னு உட்காந்து பைபிள் ஸ்டடியில் உட்காந்து கர்த்தரை பற்றிய ரகசியங்களை கேட்குறாருங்க. இந்த ரகசியத்தை மட்டும் ஒரு ஆத்மா இது நீங்க தேவனை கண்டறிகிற வரைக்கும் ஓயாதீங்க. நைட்டு 2 மணிக்கு எழுந்துங்க, பைபிள் வாசி. இல்லைன்னா பிரசங்கத்தை உட்காந்து கேளு. இன்னைக்கு அந்த போன வாரம் பிரசங்கத்தை இது டவுட்டாக இருந்துச்சு, மறுபடியும் உட்காந்து கேளு. அந்த வார்த்தையை தேடிக்கிட்டே இரு. அவர் நீங்கள் என்னை தேடுகையில் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்கிறார். கண்டுபிடிப்பீங்கன்றாரு, என்னை தேடுங்கன்றாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அழிஞ்சு போகிற மாயை உட்காந்து தேடி உட்காந்துருக்கிறோம். நம்முடைய தேவன் நித்தியமானவர். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்கிறது. என்னது, வந்த ராஜாக்கெல்லாம் ராஜ்யத்துக்கு வந்த உடனே அவன் ராஜ்யத்தை தான் மனம் போன போக்கில்
தாறுமாற நடத்திக்கிறான். 16 வயசு பையன் ஆட்சிக்கு வர்றாரு. கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை பிடிச்சிக்கினாரு. அவர் தரிசனங்களில் நல்ல புத்திமானாக இருந்து கரெக்டாக விளக்கம் கொடுக்கிறவர். ஒவ்வொரு தரிசனத்துக்கும் விளக்கத்தை கொடுத்து சரியாய் தேவனுடைய பாதையில் நடத்துகிற இந்த சகரியாவுடைய நாட்களிலே இவர் தேவனை தேட மனது, தேவனை தேட என்ன கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்கள அவர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லாமா? நீங்கள் உட்காந்து உள்ளுக்குள்ள ஒரு தாகம் இருந்துக்கினே இருக்கும். ஆண்டவரே நான் உங்களை அறியணும், ஆண்டவரே உங்களை அறியணும், உங்களை நான் பூரணமாக பார்க்கணும், உங்களுடைய மகிமை நான் இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியத்தை நான் அறியணும்னு சொல்லி அந்த தாகத்தோடு யாரெல்லாம் ஓடுறாங்களோ, இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5 பக்கத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னாவே ஒரு 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேதத்தை ஒரு முறை வாசித்து முடிக்கலாம். முதல்ல வேதத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் சுவாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த. முதல்ல நேசிங்க, அப்புறம் வாசிங்க, அப்புறம் அதை சுவாசிங்க. அதை சுவாசி என்பது தான் அவரை தேடுவது, அவரை தியானிப்பது. அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் காரியத்தை இது பாருங்க. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இந்த உசியாவினுடைய ராஜாவுடைய நாட்களில் நடந்த தேவன் செய்த இந்த காரியங்கள், ஆமாம், இவன் மனதுக்குள்ள, இந்த உசியா ராஜாவுடைய மனதுக்குள்ள என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யணும்னு நினைச்சு இவர் கடந்து போறாரோ எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு ஏன் என் காரியம் இன்னைக்கு வாய்க்க மாட்டேங்கிறது? இப்போ வீட்டில் நிறைய பிரச்சனை. என்னன்னா சமையல் பிரச்சனை. இன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் செய்கிறேன், நீ சிம்பிளாக சரியில்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறியே, அங்கே ஒரே சண்டை. நான் என்ன கேட்குறேன், நான் பல முறை சொல்லிட்டேன், நீங்கள் கருவாட்டு குழம்பு வைக்கணுன்னா கூட கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேளுங்கன்னு. உங்களுக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல உறவு இருந்துச்சுன்னா அவரே நல்ல ரிசல்ட்டை கொண்டு வருவார். நீங்கள் சண்டை போட தேவையில்லை. பயங்கர ஆச்சரியங்க. 16 வயசு பையன், நல்ல பதவி கிடைச்சிருக்கு, ஆனால் உலகத்தை போய் தாறுமாற அனுபவிக்காம அந்த ராஜ அரண்மனையில் எவ்வளோ பெரிய சுகபோகங்கள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வெறுத்துட்டு கர்த்தரை தேடி நாம் பாருங்க. ஏன்? அவரை நான் காண வேண்டும், அவரை நான் கண்டடைய வேண்டும், அதுதான் என் வெற்றி. ஆமென் சொல்லாமா? அவரை நீ கண்டுட்டன்னா எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றிங்க. உன் வாழ்க்கையில் ஒன்றும் இடராது, உன் வாழ்க்கையில் ஒரு சோதனையும் வராது. அப்படியே சோதனை வந்தாலும் காலில் போட்டு மிதிச்சுட்டு நீ போய்கினே இருக்கலாம். நம்ம ஆட்களுக்கு இந்த ரகசியமே தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் கையில் காசு இருந்துச்சுன்னா இந்த காசை வச்சு எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் நீ நினைக்கிறியே தவிர, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இதெல்லாம் மாய ஆண்டவரே, எனக்கு தேவை உங்கள் அன்பு மட்டும்தான், உங்கள் வார்த்தையோட ரகசியங்கள் எனக்கு புரிய வைங்க பண்ண உட்காந்த வார்த்தையை கேட்கறது இல்லை. இந்த ஏன் பிரசங்கத்தை ஏன் நம்ம பிரசங்கம் கேட்குறோம்? ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம்? அவர் யார் என்பதை, அவர் எப்படிப்பட்ட வல்லவன் என்பதை கண்டடைவதற்கு நமக்குள்ளேயே நம்மளையே மீறி நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தரை பற்றின அந்த எண்ணங்கள் மகிமையாக இருக்கும். நல்லா கவனிங்க. வீட்டில் பிள்ளைங்களை நல்லா பைபிள் வாசிக்கவும் ஜெபிக்கவும் நல்லா பழக்குவீங்க, சொல்லி கொடுங்க. ஜபம் இல்லைன்னா அந்த நாள் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலாக தான் இருக்கும். நீங்கள் முதல்ல தேவ சமூகத்தில் போய் நின்றுட்டு போயிடுங்க. காலையில் எழுந்த பிள்ளைங்களை தேவ சமூகத்தில் நிற்க வச்சுருங்க, பைபிளை வாசிக்க வச்சுருங்க. இதை நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு கட்டாயமாக ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி பண்ணி விட்டுருங்க. நல்லா சொல்கிறேனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்க முடியாது தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பாத்திரங்கள், அவங்க அம்மாங்கள்லாம் அவங்கள வளர்த்த விதங்கள்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பிள்ளைங்களை அந்த அளவுக்கு பயிற்றுவிச்சு ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கும் தேவனுடைய சபையில் அவங்க எப்படி செயல்பட வைக்கணும்னு சொல்லி அந்த அம்மாக்கள் எடுத்த அந்த முயற்சிகள்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தரிசனம் இருந்திருக்கிறது. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இந்த சகரியாவினுடைய இந்த உசியா ராஜாவுடைய இந்த காரியங்கள் எப்படி இருந்துச்சு? தொடர்ந்து வாசி பார்க்கலாம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? உங்க மனது இருக்கு இல்லையா, உங்களுடைய மைண்டு, உங்க மனம். இன்னைக்கு சர்ச்சைக்கு போக போறோம். இன்னைக்கு ஆண்டவரை பற்றின செய்தி இன்னைக்கு எப்படி வெளிப்படும்? அந்த தாகம் இருந்துச்சுன்னா நீ கேட்டு போய் தூங்க மாட்டேன்.
அப்படியே அவரை பற்றின அந்த பாருங்க, அந்த மனம் இல்லை. ப்ளீஸ், அந்த மனம் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய சித்தம், பரிபூர்ணமான சித்தம் என்னது என்றும் இதை நீங்க அறிகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனதை தான் கர்த்தர் கேட்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்முடைய மனம்தான் மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய மனம், அந்த மனதில் தேவனை பற்றின அந்த தேடுதல் தாகம் குறையவே கூடாது. எப்ப எல்லாம் சபை கூடுகிறதோ, எப்ப எல்லாம் சபை கூடுதோ, அப்ப எல்லாம் வந்து நீங்க தேவனை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நீங்க எங்க போய் நின்னாலும் அங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அங்க நீங்க பெரிய லாபம், பெரிய அளவுக்கு பெரிய அதெல்லாம் இல்லை. தேவன் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். நான் ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக ஒரு சின்ன ஒரு லாஸ் ஆனாலோ, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று ஆனாலும் சக்குன்னு உட்காந்து எங்கே மிஸ் பண்ண ஆண்டவரே, எங்கேயோ ஏன்னா ஏதோ ஒரு சலசலப்பு வருது அப்படின்னாவே நம்ம உட்காந்து நம்ம நல்லா உட்காந்து அலசி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை நான் உங்கள் மேலே இருக்கிற என்னுடைய கண்ணை எங்கேயோ திரும்பி போயிருச்சு ஆண்டவரே. உங்கள் மேலே இருக்கிற என்னுடைய கண் கொஞ்சம் எங்கேயோ ஒரு சின்ன இருள் வந்துருச்சு. அப்படியே நின்று நிதானிச்சு சக்கன் இருள் ஓடி போயிடும். நம்முடைய கண் அவர் மேலே இருக்கிற வரைக்கும் என் கால் சறுக்காது. 25ஆம் சங்கீதம் 25ஆம் சங்கீதத்தில் மகிமையான வசனம். அந்த வசனம் எல்லாம் எடுத்து வாசிங்க. 25வது சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். எங்க இருக்குது வலை? எங்க இருக்குது வலை? ஒவ்வொரு வினாடியும் வலை தான் இருக்கு. சத்துருவானவன், பிசாசானவன், கவனிங்க, அவன் வலையை விரிச்சு வச்சுட்டு ரெடியா நிற்கிறான். உன் கண்ணு கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா அந்த வலைக்கு தப்பிச்சிடும். கர்த்தரை கண்டடைவாயானால் நீ காலையில பண்ணிட்டு போற அந்த ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். சில பேர் வேதத்தை வாசித்து விட்டு ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. சில பேர் ஜெபித்துக்குனே வேதத்தை வாசிக்கிற வழக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? சில பேர் வந்து ஜபமே என்னதுன்னா வேதத்தை வாசிக்கிறது தான் ஜபமாவே இருக்கும். அவங்க ஜபமே என்னதுன்னா வேதத்தை ஆராய்ச்சி பண்ண. இப்போ யாக்கோபு, இப்போ வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல யாக்கோபு என்ன செய்தார்னா சத்தியத்தை முதல்ல ஃபேஸ் பண்ணிக்கினார். அவருடைய தியானத்தில் முதல்ல கர்த்தரை தன்னுடைய மனதில் கொண்டு வந்து நிறுத்திட்டு தான் ஜெபம் பண்ணுவார். அவர் ஜபமே ஆரம்பிப்பாராம். முதல்ல சத்தியத்தை தேடிடுவாராம். அவர் வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க, யாக்கோபு வந்து ஜபம் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தது. காரணம் என்ன? சத்தியத்தை யாக்கோபுக்கு வெளிப்படுத்தினபடினாலே, அவருடைய கண்கள் கர்த்தர் மேல வச்சதுனால, அவர் கர்த்தரை நோக்கி இருந்ததுனால அவருடைய ஜபத்துக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சு. முதல்ல சத்தியத்தை நல்லா தேடுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார்? நான் இன்னைக்கு சத்தியத்தில் என்ன எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார்? ஆவலா ஓடிவாங்க. தேவ சமூகம் கூடும் போதெல்லாம் இன்னைக்கு நான் கர்த்தரை பற்றி நான் எப்படி அறிந்து கொள்ள போறேன், ஆவலா வாங்க. அதை அப்படியே கொண்டு போய் தியானம் பண்ணுங்க. என் கண்கள் எப்போதும் ஒரு செகண்ட் லைட் அப்படி டேர்ன் பண்ணாலும் வலையை போட்டு இழுத்துருவான். திடீர்னு ஏதோ ஒன்று உடையும், ஏதோ ஒன்று லாஸ் ஆகும். ஏன் பதறாத ஆண்டவரே, என் கண்கள் எங்கேயோ திரும்பிருச்சு ஆண்டவரே. அவ்வளோதான் சப்ஜெக்ட். திடீர்னு மனசு பாரமாயிடும். ஏன் பாரமாச்சு? உன்னால தான், நீ தான் என்ன இது மாதிரி சொன்ன. அப்படியெல்லாம் இல்லை. நீ போயிட்டு உன் கண்ணு தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. உன் கண்ணு, உன் ஆத்துமாவில், உன் மனக்கண்ணில் மகிமையின் கர்த்தரை நீ நோக்கி பார்ப்பாயானால், அப்போ என்ன பண்ணு? உடனே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே சத்தியத்தை தியானம் பண்ண. ஆண்டவரே தேடு, அவரை தேடு. எங்கே நம்ம மிஸ் பண்ணோம்? இந்த வாழ்க்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சமாதானத்தை ஒரு சத்துருவும் தொட முடியாது. ஆமேன்னு சொல்லாமா?
இந்த சமாதானம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா, இந்த சத்தியத்தை தியானம் பண்ணிக்கினே இருங்க, பைபிள் வாசிச்சுக்கினே இருங்க. இப்போ போன வாரத்தில் சாராளம்மா ஆண்டவரை அடோனாயை வீட்டில் வச்சுக்கின்னு, ஐயோ அதை நினைக்க நினைக்க உள்ளமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அடோனாய் இருக்கிறார் அந்த மரத்தடியில், கூடாரத்துக்கு பக்கத்தில், கூடாரத்துக்கு அது மரத்தடியில் தான் கூடாரம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஆபிரகாம், அந்த மம்ரேயின் சமபூமியில். அடோனாய் வந்திருக்கிறார். அடோனாய் அவர் எஜமானன், சர்வத்துக்கும் எஜமானன். ஆனால் தன் புருஷனை என் அடோனாய்னு சொல்றாங்க. கர்த்தர் அந்த இருதயத்தை பார்த்து சாராலியே இப்படி அப்படி, தேவனுடைய நோக்கம் தான் என்ன? எவ்வளவு சந்தோஷமான சத்தியங்கள் இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் நினைக்க நினைக்க மனசுல ஜீவ ஊற்று பொங்கி அது நதியாய் பாய்ந்து ஓடி எல்லாரும் இளைப்பாற பண்ணும். அந்த ஊற்று பொங்கி, நல்லா கவனிங்க, அந்த ஊற்று பொங்கி அப்படியே ஃப்ளோ ஆகி அந்த நதி பாய்ந்து ஓடுற அனுபவம் இருக்கணும். நம்ம கிட்ட வர எல்லா ஜனங்களும் கிட்ட வந்தாலுமே ஒரு அந்த அந்த தண்ணீரை குடிச்சு அப்படியே தாகம் தீரணும். இந்த ஜீவ நதி யாருடைய இருதயத்துக்குள்ள ஓடுகிறதோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர். அப்ப என்ன செய்யணும்னா, அந்த ரட்சிப்பின் ஊற்று நம்முடைய இருதயத்தில் திறக்கணும்னா, நீங்க உட்கார்ந்து சத்தியத்தை தியானம் பண்ணுங்க, சத்தியத்தை கேளுங்க, இயேசு ராஜாவை பற்றின சத்தியத்தை கேளுங்க, அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. ஒரு ஊழியக்காரங்கிட்ட வந்தா என் பாவத்தை குறித்து ஏதாவது சொல்லி என்னை திசை திருப்ப மாட்டாரா, என்னை பற்றி அப்படி சொல்லிட்டாரே அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் செவி கொடுத்தா தான் உங்களெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியும். இந்த உசியா ராஜாவுடைய கண்கள் கர்த்தரை தேடினது. அவன் தேடின நாள் வரைக்கும் கர்த்தர் எல்லா காரியத்தையுமே வாய்க்க பண்ணினார். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் நேராக போய் உங்களை அலசி பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வழிகள் ஏற்படுது அப்படின்னா உங்கள் கண்கள் கர்த்தரை விட்டு அப்படி போயிருக்கும். கர்த்தரை கண்டடைகிற உங்கள் கண்கள் கொஞ்சம் அப்படி ஸ்லைடாக அப்படி பின்வாங்கி இருக்கும், அப்படி லைட்டாக அப்படி திரும்பிட்டு இருக்கும். அவரையே நோக்கி பார்த்து கொண்ட கண்கள் லைட்டாக அப்படி கண் அசைஞ்சிட்டு இருக்கும். அப்போ உடனே இவன் வலையை அப்படி விரிச்சு இழுத்துருவான், எல்லாத்தையும் போட்டு உடைப்பான், எல்லாத்தையும் மட்டும் நாசம் பண்ணுவான். ஆண்டவரே அப்படின்னு உன் கண்ணை மட்டும் தேவனுக்கு நேரம் எடு, அவரே போய் கர்த்தரங்க காரியத்தை வைக்க பண்ணுவார். இதுதாங்க ரகசியம். தேவ பக்தி உள்ளவர்களுக்கெல்லாம் இதை ஈஸியாக கற்றுக்குவாங்க. யாரு மேலேயே குறை சொல்ல மாட்டாங்க, யாரு மேலேயும் குறை சொல்லக்கூடாது. அப்போ நான் ஏதோ வந்த சர்ச்சைக்கு அப்படின்னு இல்லாமல் சத்தியத்தை கேளுங்க. இந்த உசியா ராஜாவுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார்? தொடர்ந்து வாசியேன். 26ஆம் அதிகாரம் 2:26 மறுபடியும் அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் தொடர்ந்து வாசிமா. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே, இந்த சகரியா தான் எல்லா விளக்கத்தையும், மகிமையின் கர்த்தரை குறித்த விளக்கத்தை இந்த உசியா ராஜாவுக்கு போதித்திருக்கணும். அவர் உட்கார்ந்து சத்தியத்தை நல்லா கேட்டிருக்காரு. நல்ல வேத தியானத்தை, அந்த உபதேசத்தை, கிறிஸ்துவை பற்றின அந்த உபதேசத்தை அவர் நல்லா கேட்டிருக்காரு. ஓகே. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். இது சாதாரணமான ஒரு வெற்றி அல்ல. இதை நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க எடுக்கணும்னா, பெலிஸ்தியன் என்பது வலுசர்பத்தின் ஆவி. இந்த வலுசர்பத்தின் ஆவியை நல்ல ஜெயங்கொண்டு அவன் தலையை நசுக்கிற அனுபவம்னா சிலுவையை நோக்கி பார்த்த அனுபவம் இந்த உசியா ராஜாவுக்குள் இருந்திருக்கிறது. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை விட்டு உங்களை மயக்கினவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, அந்த வெளிப்பாடுல இவர் பூர்ணப்பட்டவர் தான் இந்த உசியா. அதனால்தான் கவனிங்க, பெலிஸ்தியனை மேற்கொண்டு அஸ்தோத் பட்டணத்திலும், எத்தனை பட்டணம் இருக்கு? பெலிஸ்தியனுடைய 5 பிரதான பட்டணங்கள் ஞாபகம் இருக்கா? அஸ்தோத்து, எக்ரோன், காத்து, அப்புறம் இன்னும் வருது இல்லையா, அந்த 5 பட்டணம் வருது இல்லையா? அதில் பிரதானமான பட்டணம் அஸ்தோத் பட்டணம் இல்லையா?
அந்த பட்டணத்திலேயே போயிட்டு எதிரியினுடைய நாட்டிலேயே போயிட்டு தனக்குன்னு ஒரு பட்டணங்களை கட்டக்கூடிய அளவுக்கு வல்லமை எப்படி வந்துச்சு இந்த உசியா ராஜாவுக்கு? அவனை ஜெயங்கொண்டு அவனை துரத்துறது பெருசு அல்ல. அவன் நாட்டிலேயே போயிட்டு பாருங்க, அஸ்தோத்திலையும் பெலிஸ்தருக்குள் இருக்கிற பட்டணங்களை போய் கட்டுறான். அந்த அளவுக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேதத்தை ஆராய்ந்து தேவ சபையில் தேவன் எனக்கு எப்படி வெளிப்படுவார், கிறிஸ்துவின் மகிமை நான் பார்க்க வேண்டும், அவருடைய கண்களின் அவருடைய மகிமை நான் பார்க்க வேண்டும், அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவருடைய மகிமை நான் ஆராய்ச்சி செய்வேன் என்று தாவீது சொல்றார் இல்லையா? நான் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து அவருடைய மகிமை நான் ஆராய்ச்சி செய்கிறேன். அப்படிப்பட்டதான அந்த மனோவிருத்தியில, அந்த மனதில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்கள் சத்துருக்களின் எல்லைகளை நீங்கள் சுதந்திரமாக்கி கொள்வீர்கள். ஆமென் சொல்லாமா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் எல்லைகள் உங்களுக்கு சுதந்திரமாகும். அதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நீ அமைதியா இரு. பாருங்க, நீ கர்த்தரை தேடும் போது, நீ கர்த்தரை கண்டடையும் போது தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குது. அது இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியல. ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. ஒருவேளை உசியா ராஜா தேவனை தேடாம கர்த்தரை கண்டடையாம இருந்திருந்தாருன்னா இந்த பெலிஸ்தியனுக்கு உள்ள போய் அங்கே அவனை மேற்கொண்டு அங்கே பட்டணங்களை கட்டக்கூடிய அந்த ஒரு மகிமையான வாழ்க்கையை இவர் கண்டடைஞ்சிருக்க மாட்டார். எத்தனை சொல்றது புரியுது? பயங்கரமான மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெயிட்டிங்ல வச்சிருக்காரு. உன் கண்ணு கர்த்தரை நோக்கமே வேற எங்கேயோ பார்த்துங்குது, அவ்வளவுதான். வேற எதையோ பார்க்குது, எது மேல நம்பிக்கை வைக்குது. ஆனால் மறைக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் பக்கத்திலேயே இருக்குது. அந்த வலைகள் சுருக்குகள் கண்ணில தெரிச்சு ஓடும். கர்த்தர் உனக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பொழுது என்றால் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது. அடுத்தது வாசிங்க தொடர்ந்து. பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யார் துணை நின்னது? யார் அவருக்கு துணை நின்னது? உசியாவுக்கு யார் துணை? தேவனே துணை. ஏன்? சரி, இந்த வெற்றியெல்லாம் போய் மேற்கொள்ளணும், இந்த வெற்றியெல்லாம் பெறணும் அப்படின்னு சொல்லி உசியா ராஜாவுக்குள்ள இந்த எண்ணங்களை உண்டு பண்ணினது யார்? தேவன். உங்க காரியத்தில் எல்லாம், எல்லா காரியத்தில் தேவன் துணை நிற்பாரே ஆனால் எல்லாரையும் வெல்லலாம், வெற்றி பெறலாம். நல்லா கவனிங்க. எதிரிகளின் பட்டணங்களை நாம் சொந்தரித்துக் கொள்ளலாம். நம்மை சூழ்ந்து வருகிற எப்பேற்பட்ட சத்துருக்களையும், பெலிஸ்தரையும், அரபியரையும், மெகுனியரையும், இதெல்லாம் ஒரு பயங்கரமான அந்தகாரத்தினுடைய ஆவிகள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிற, நம்முடைய கண்களுக்கு தெரியாது இருக்கிற அந்தகாரத்தை இதெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலில் இந்த ஆவிகள்லாம் எப்படி உங்களை தாக்கும், எப்படிப்பட்ட கண்ணிகள், சுருக்குகள், வலைகளை வைத்து உங்களை அதில் விழத்தள்ளும். எத்தனை பேரில் விழுந்து போயிருக்கிறீங்கன்னா இதை உட்காந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா பயங்கரமான ரகசியம்லாம் புரியும். நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, இப்படிப்பட்ட இந்த வல்லமைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு துணையாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம மூவ் பண்ணியே போக முடியும். அப்படியே ஸ்ட்ரகிளாகி நிற்கிறதுக்கு என்ன காரணம்னா தேவன் நமக்கு துணை இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நீங்கள் கண்டடைவீர்களே ஆனால் அவரை முதல்ல தேடுங்க. அவரை தேட ஆரம்பிச்சிங்கனாவே கர்த்தர் உங்க பக்கத்தில் வந்துடுவார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார். அம்மோனியனையும் ஜெயிச்சிருக்காருயா இவரு. அம்மோனியனையும் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. எகிப்து அன்னைக்கு பெரிய வல்லரசு, ஒரு பயங்கர செழிப்பான தேசம். எங்க பஞ்சம் ஏற்பட்டாலும் எகிப்துக்கு போய், ஏன்னா எகிப்தில் நைல் நதி ஓடுது. அங்க பஞ்சத்துக்கு அங்க எந்த ஒரு பஞ்சமும் வராது. அப்ப எவன் பார்த்தாலும் எகிப்துக்கு போயிடுவான். ஆனால் உசியா ராஜாவுடைய பெருமை, அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை எகிப்தினுடைய எல்லை வரைக்கும் எட்டுச்சான். காரணம் என்ன? இந்த உசியாவினுடைய கண்கள் கர்த்தர் மேல இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? சரியான ஒரு ஊழியக்காரனை, கரெக்டா தரிசனத்தை, தேவ தரிசனத்தை பகுத்து போதிக்கக்கூடிய, நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல, காக்மா என்றால் ஞானம், பினாஹ் என்றால் அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி. அந்த பினாஹ் தான் ரொம்ப முக்கியம்.
அப்படிப்பட்ட ஒரு சகரியா தான். அந்த சகரியாவிட நாட்களில் இவன் கர்த்தரை தேடி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் சாதாரண ஒரு வெற்றி அல்ல, தேவனை ஏற்படுத்தி கொடுப்பது. நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலையும் இது என் கர்த்தர் கொடுத்தது என்கின்ற அந்த பார்வையில் பாருங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. ஏதோ நான் போய் இந்த வெற்றியெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தேன், என்னால் தான் இந்த காரியெல்லாம் ஆச்சு, அப்படி சொல்லாதீங்க. அப்போனா நீங்கள் இருளில் இருக்கிறீங்க. என் கையில் இருக்கிற ஒவ்வொரு நன்மையும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஆமேன்னு சொல்லாமா? அந்த பார்வை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு மகிமையை மட்டுமே கொடுப்பார், உங்களை புகழ்ச்சியில் கொண்டு போய் வைப்பார். சத்துருனுடைய எல்லைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை நாம் ஜெயங்கொள்ளுகிறோம். நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் நமக்கு காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். நம்முடைய பேர் நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியிலையும் புகழ்ச்சியாக பேசப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நோக்கி பாருங்க ஆண்டவரை. அப்பா, உங்க மகிமை என்ன? என் கண்கள் எப்போதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால என்னுடைய கால்கள் எல்லா வலைக்கும் நீங்களாக. ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிறியா, யார் மேலேயும் பழிய போடாத. நான் படித்து சொல்கிறேன். 10,000 ரூபாய் செலவு பண்ணி நல்ல ஆட்டுக்கறி பிரியாணியை செஞ்சுன்னு இருக்கிற ஒரு குழந்தை விளையாடி வந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து சாப்பாட்டில் போட்டுருது. நேராக தேவசமில் உட்காந்து, ஆண்டவரே என் கண்கள் எங்கேயோ திசை திரும்பிச்சு ஆண்டவரே. அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்பை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் பக்குவப்படுங்க. யாருமே அந்த குழந்தை மேலே குறை சொல்லாதீங்க. என் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதி யார்? ஆமேனா? என் கர்த்தர் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதி யார்? எனக்கு தீமை செய்கிறவன் யார்? எனக்கு தீமை செய்கிறவன் யார்? நான் தான் அவருக்கு விரோதியாக இருக்கிறேன், அவரை அறிய தவறுகிறேன். அப்போ ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, பார்க்கலாம். அடுத்த வருஷம் தொடர்ந்து வாசிமா. அவன் மிகவும் பலங்கொண்டான். உசியா எருசலேமிலே மூலைவாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவன் பலம் கொண்டான், எல்லாத்தையும் பலப்படுத்திட்டான். உள்ள யார உள்ள நுழைய முடியாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சி நல்லா போயின்னு இருக்கிற மாமியார் மருமகள் கணவன் மனைவி இந்த சந்தோஷத்தெல்லாம் உள்ள பூந்து குலைத்து, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் அந்த சக்திகள்லாம், அந்த தீய சக்திகள்லாம் உள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்ண பலம் இல்லை உங்களுக்கு, அதை கண்டுபிடிக்கிற பலம் இல்லை. அவன் போடுற வலையில, பிசாசு போடுற வலையில குடும்பங்கள் விழுது இன்னைக்கு. ஆனால் உசியா பலங்கொண்டான். ஒன்று நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. பலங்கொண்டானாம், தன் ராஜ்யத்தை பலப்படுத்தினானாம், சத்துருக்கள் உள்ளே புகுவாதபடிக்கு. அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உண்டாக்குறாரு பாருங்க. இவர் வெள்ளாண்மை பிரியன். இதுக்கான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நிறைய ஸ்டடியில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இவர் வெள்ளாண்மை பிரியனாக இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய தேசத்தில் நல்ல ஒரு செழிப்பை உண்டு பண்ணுறாரு. எனக்கு எந்த ஒரு ஆகார குறைவும் வராதபடிக்கு எல்லா நீரூற்றுகளையும் நல்லா சரியாக ரெடி பண்ணி வச்சுக்கின்னு நல்ல ஒரு செழிப்பை உண்டு பண்ணி வைக்கிறாரு. அடுத்தது பாருங்க, தொடர்ந்து வாசி. உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகி ஏஏலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயாவினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின். நீங்க அப்படியே நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா நல்ல ஒரு யுத்த வீரர்களை இங்க சொல்லியிருப்பாரு. நல்ல ஒரு சேனை அவருக்கு இருந்துச்சு. அப்புறம் 15 வாசிக்க பார்க்கலாம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பிக்கிற எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே நல்லா கவனிங்க. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. இந்த உசியா ராஜா பலப்படுவதற்கு, அவன் பலப்படுற வரைக்கும் எல்லா காரியமும் ஆச்சரியமா இருந்துச்சான். நல்லா கவனி. இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன், அவ்வளவுதான். ஆச்சரியம்னா என்னன்னா மற்றவங்களுக்கு புரியல. கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். மற்றவர்களுக்கு புரியல. இந்த உசியா ராஜா மாத்திர எல்லா டிபார்ட்மெண்ட்லையும்
எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஜெயத்தை பெறுகிறார் என்கின்ற இந்த ரகசியம் மற்றவர்களாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் உசியாவுக்கு இருந்த ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த ஆச்சரியத்துக்கான காரணம் என்னன்னா, இவர் கர்த்தரை தேடினார், தேடி கண்டடைந்தார். இவருடைய கண்கள் எப்போதும் கர்த்தர் மேலேயே இருந்துச்சு, தேவனையே நோக்கி. இப்போ ஒவ்வொரு நெகேமியா எப்படி தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை தரித்திருந்தாரோ, தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருந்த நெகேமியா எப்படி அலங்கத்தை கட்டி முடித்து ஒரு பெரிய சாதனையை செய்தாரோ தேவ ராஜ்யத்திற்கென்று, அதே போல தான் இந்த உசியா ராஜா ஆச்சரியமாக இருந்தது. உசியா ராஜாவுடைய வளர்ச்சி, உசியா ராஜாவுடைய ஜெயம், உசியா ராஜாவுடைய வெற்றி, உசியா ராஜாவுடைய பலம், உசியா ராஜாவுடைய அந்த இராணுவம், உசியா ராஜ்யத்தில் இருந்த அந்த இராணுவத்தில் இருந்த அந்த போர் யுக்தி எல்லாமே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன இது வேணும் அது வேணும் அப்படியே அல்ல. உங்க கண்ணு மட்டும் கர்த்தரை நோக்கி இருந்துச்சுன்னா உங்களை குறித்த தேவ திட்டத்தை அவரே நடத்தின்னு போயிடுவார். ஒரே ஒரு காரியம், உங்க கண்கள் மாத்திர கர்த்தரை நோக்கி. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா, நல்லா ஆராய்ந்து பாருங்க. உங்க இதயம் வாழும், ஜீவன் இருக்கும். உங்க இதயத்தில், உங்க ஆத்மாவில் ஜீவன் இருக்கும். அங்கே சத்துரு தொட முடியாது. ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய வளர்ச்சி அப்படி இருக்கும், அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்முடைய இருதயத்தில் அந்த ஜீவன் நதி ஓடும். அதுதான் இந்த ஆச்சரியம். எப்படி அந்த அந்த யூதேயாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், இந்த உசியாவுக்குள்ள ரட்சிப்பின் ஊற்றும், அந்த ஊற்றிலிருந்து பாய்ந்தோடுகிற நதி. அந்த பாய்ந்தோடுகிற நதி தான் பூரணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு எருசலேம் சீயோன் என்கின்ற மகிமையின் சபை. அதுக்கு தான் இந்த உசியா ராஜா ஒரு அடையாளம். அவர் பலப்படுகிற மட்டும் எல்லாமே ஆச்சரியப்படத்தக்க விதமாய் எல்லாம் கை கூடி வந்துச்சான். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சிந்தனையிலே இருக்க வேண்டும். அதனால நல்லா கவனிங்க, நம்ம போய் மனுஷர் மார்க்கமாய் மனுஷங்கள்லாம் தேடி ஓடுற மாதிரி ஓடி போயிட்டு அனுபவிச்சோம்னா அனுபவிக்கலாம், எல்லாமே கிடைக்கும் தான். ஆனால் அதெல்லாம் மாயை, அதெல்லாம் சிற்றின்பம், அதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி இருந்துச்சுன்னா நம்மை குறித்த திட்டத்தை அவர் நம்மை கொண்டே கர்த்தர் செயல்படுத்தி கொள்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ சங்கீதம் 22:26 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். உங்க இதயம் பதறாதுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தியா, இந்த திருப்தி என்பது அவரை தரிசித்தவர்கள், இந்த திருப்தி என்பது அவரை முகமுகமாய் தரிசித்தவர்கள். இந்த சாந்த குணமுள்ளவர் என்பது சாந்தத்துக்கு ஆப்போசிட் எது? கிர்ஜிப்பு இல்லையா? சாந்த குணம் யாருடைய குணம்? ஆட்டுக்குட்டியினுடைய குணம். உதாரணத்துக்கு கிர்ஜிப்பு, அது ஆப்போசிட். கிர்ஜிப்பு எது? சிங்கம், சத்துரு, பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம். நல்லா கவனிங்க. இந்த சாந்த குணமுள்ளவர் என்பவர்கள் நாம் பாவி ஆண்டவரே அப்படின்னு தங்களை ஒத்துக்கொண்டவர்கள். இந்த அனுபவத்தில் தான் மரத்தில் தூக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவரை கண்ணுகள் பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காண்பித்தேனேன்னு சொல்றார் இல்லையா? அந்த சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து என்றால் வேதத்தை தியானித்து திருப்தியா இருப்பாங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணிக்கிற. தியானம்னா தெரியுமா? வேதத்தை வாசிக்கிறது என்பது வாசினே போயிடுது, ஸ்டோரி எல்லாம் அந்த சம்பவங்கள் எல்லாம் மைண்டில் வைக்கிறது. தியானம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வசனத்தை நீ வாசிப்ப, 4 வசனம் அப்படியே எங்கெங்கோ வரும். வேதத்தினுடைய பல புத்தகங்களிலிருந்து ஒரு வசனத்தை நீ வாசிப்ப. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நீ பாக்கியவான். இந்த அனுபவம் வேதத்தை அதுக்கு நீங்க முதல்ல வேதத்தை நேசிக்க வேண்டும். அடுத்தது வேதத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவது இந்த வேதத்தை சுவாசிக்க வேண்டும். அந்த சுவாசம்தான் இந்த புசித்து திருப்தி தியானத்திலேயே இருக்கும். நீ எங்கேயோ ஒரு வசனத்தை அன்று பார்ப்ப, அந்த வசனத்தை குறித்த விளக்கங்கள் ஒரு 4-5 வசனம் 10 வசனம்
அப்படியே அந்த அந்த வசனத்துக்கு தகுந்த உயிரூட்டம், அந்த ஜீவனை பரிசுத்த ஆவின் அப்படியே கொண்டு வந்து சேர்த்து உனக்கு அப்படியே அப்படி நடத்துவார். அப்படி இல்லைன்னாக்கா எப்படியோ ஒரு விதத்தில் வந்து வசனத்துடைய வெளிச்சத்தை உனக்கு கொடுத்துக்கினே இருப்பார். அப்படி இருந்துச்சுன்னா உன் இதயம் வாழும். வசனம் இருக்கிற இதயம் வாழுங்க. உன் கண்ணு கர்த்தரை பார்த்துச்சு, மகிமையின் கர்த்தரை உன் கண்கள் பார்த்து, உன் இதயத்தில் எந்த துக்கமோ துயரமோ உள்ளம் உடையுதோ துர்ச்செய்தியை கேட்கறதுனால உள்ளம் பதறுதலோ ஒன்றும் வராது. அப்படி தைரியமா சிங்கத்தை போல தைரியமாய், நீதிமான் பனையை போல செழித்து தைரியமா இருப்ப. அந்த அளவுக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகிமையின் இருதயம் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். என்றென்றைக்கும் அப்படின்னா யாருமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப புசித்து திருப்தி அடையணும். வேத வசனத்தை அப்படியே ஒன்னோட ஒன்று பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஜோடி சேர்த்து அதை அப்படியே கம்பைன் பண்ணி காண்பிப்பார் நமக்கு. 69ஆம் சங்கீதத்தில் இதே வாசனை முடிக்கலாம் பாருங்க. 69வது சங்கீதத்தில் அதில் 32வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? உங்க இருதயம் வாழும். உங்க இருதயத்தில் ஜீவன் வந்து விட்டது. உங்க இருதயத்தில் மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை. உங்க இருதயம் வாழும். சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே நீங்கள் கண்டடைந்து விட்டீர்கள், உங்கள் இருதயம் வாழும். ஆமென் சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனை கண்டடைந்த உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், என்றென்றைக்கும் வாழட்டும். நல்ல முழங்கால் படியிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் ஆண்டவர்